Hello everyone. So BEO exams are getting close இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய அகாடமிலேருந்து இந்த ப்ரெசன்ட் வீடியோ எதுக்காக BEO எக்ஸாம் அப்படிங்கிறது இஸ் a broad category included of all subjects. ஸோ அதில் யூனிட் 2 can be considered as இங்கிலீஷ்கான போர்ஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ அதில் யூனிட் 2ல் இங்கிலீஷில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 டாபிக்ஸ் மாதிரி நமக்கு அனலைஸ் பண்ணிடுறோம். ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து கிராமர்லேருந்து கிரிட்டிசிசம் வந்து எல்லாமே அதில் ஒரு சின்ன டாபிக் தான் யூனிட் 2 டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரி அப்படிங்கிறது. அதை நம்ம இந்த ப்ரெசன்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டீட்டெயில்டுங்கிறத விட என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரிங்கிறது எப்படி வந்துச்சு, எப்படி போயம்ங்கிறது இங்கிலீஷ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ BEO எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 18 கொஷின்ஸ் நமக்கு மேக்ஸிமம் அட்டன் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்கும். 18 கொஷின்ஸ்க்கான சான்சஸ் நமக்கு இருக்கும். சரிங்களா? இதுக்கு இங்கிலீஷ்க்கான போர்ஷன்ஸ் நம்மளுடைய அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஸ்டின் ஆன்சர் இல்லைனா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் எந்த இடத்துல தேவையோ எந்த ஹெல்ப் உங்களுக்கு தேவையோ ஏதாவது புரியலங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லா டைம்லையும் ரெடியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு சின்ன டாபிக் தான் யூனிட் 2ல் டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரி. இதுக்கான டீட்டெயில்டு உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் கண்டென்ட் வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணி நம்மளுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண. புரியுதுங்க? மேக்ஸிமம் 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய மெட்டீரியல்லேருந்து வி கேன் நெக்ஸ்ட். ஸோ இஃப் வி கோ த்ரூ அவர் மெட்டீரியல் நம்மளுடைய அகாடமியோட மெட்டீரியல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ த எக்ஸாமினேஷன், பாஸ் த்ரூ த எக்ஸாமினேஷன் வெரி ஈஸிலி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம BEO எக்ஸாமில் இருக்க இங்கிலீஷ் போர்ஷன்ஸில் ஒரு சிங்கிள் டாப்பிக்கான டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரி அப்படிங்கிறதுக்குள்ளே புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் போயம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ போயம் ஹவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரோஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ப்ரோஸ், போயட்ரி, ட்ராமா, நாவல் அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக இங்கிலீஷில் இருக்கிற 4 செக்ஷன்ஸை நம்ம சொல்லுவோம். அதை விட தவிர்த்து லிட்ரரி தியரிஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய இருந்தாலுமே கூட மெயின் ஆஸ்பெக்டாக போயம், ப்ரோஸு, நாவல், ட்ராமா அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போது போயம்னா என்ன அப்படி ஹவு இட் கேன் பி டிஃபைன்டு இல்லைனா ஹவு இட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு இல்லை ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரோஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல போயட்ரி அப்படிங்கிற இந்த டேர்ம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்டு, அது ஒரு க்ரீக் வேர்ட் பொயசிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுத்தது தான் போயட்ரி. புரியுதா? அண்ட் இட் மீன்ஸ் மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பொயட்ரினா என்ன? பொயசிஸ் அப்படிங்கிற க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது தான் அது. அண்ட் இட் இஸ் கிவிங் த மீனிங் மேக்கிங். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு லிட்ரரி ஃபார்ம், இது ஒரு ஆர்ட். என்ன செய்யும் அப்படின்னா ரித்தமிக்கலாக நமக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும். ரித்தம் அப்படின்னாவே அந்த எதுகை மோனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ரித்தமிக்கல். ஓகேங்களா? அந்த எண்டை வந்து ரித்தமிக்கலாக ஒரே மாதிரி கொண்டு வர்றது அதுதான் வந்து ரித்தமிக்கலாக எழுதுறது. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வித் ரித்தமிக்கல் நோட்ஸ், ரித்தமிக்கல் குவாலிட்டி. ஒரு பூவோ இல்லை ஒரு வாட் எவர் இட் மேபி. ஓகே, ஒரு குழந்தை பற்றி பேசுகிறதோ அதுதான் போயம், கவிதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் கவிதைக்கும் ஒரு கதைக்கும் இல்லை ஒரு கட்டுரைக்குமான வித்தியாசம். ஸோ ஒரு எதுகை மோனையோட அந்த அடிகளில் லிட்ரரி குவாலிட்டிஸை மாற்றி ரித்தமிக்கல் குவாலிட்டிஸோடு எழுதுறது தான் போயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரித்தமிக் குவாலிட்டிஸோடு எழுதுறது இட் கிவ்ஸ். அது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய மீனிங்ஸை ஆட் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களுடைய என்ன சொல்லுது அந்த புரிதலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம ஒரு கதையை பார்த்து புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிறத விட ஒரு பாட்டை கேட்குறோம் நம்ம, ஒரு கவிதையை கேட்குறோம் நம்ம அப்படின்னா அந்த போயம் வந்து இட் வில் பி லாங் லாஸ்டிங் இன் அவர் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் போயம். ஓகேங்களா? ஸோ இந்த போயட்ஸ் வந்து இந்த போயம் எழுதுகிறவங்கள தான் நம்ம போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த போயட்ஸ் வந்து நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய போயட்ரிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அதனுடைய டெக்னிக்ஸை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு, அந்த போயம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டெக்னிக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொயட்டிக் டிவைசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு போயட் தன்னோட போயமில் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த போயமை அழகுபடுத்துவாங்க.
புரியுதுங்களா? அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் இந்த poetic devices லைக் அசனன்ட் சொல்கிறோம், அலிட்டரேஷன் சொல்கிறோம், கான்சனன்ட் சொல்கிறோம், யுஃபோனி சொல்கிறோம், கக்கோஃபோனி, அனமட்டோஃபியா, ரித்தம், ரைம் ஸ்கீம்ஸ், இது சவுண்ட் சிம்பலிசம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு போயமில் யூஸ் பண்ணுற poetic devices. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, இட் நீட்ஸ் மோர் டைம். நம்ம இப்போது என்ன சொல்கிறது, டெவலப்மெண்ட் ஆஃப் poetry பார்க்கணும் இல்லையா? அதனால் ஜஸ்ட் இதுக்கான சிம்பிளாக என்னென்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்றுமே கிடையாது. அந்த போயமில் இருக்கிற சவுண்ட்ஸ், இப்போ அலிட்டரேஷன் அப்படிங்கிறதோ இல்லை கான்சனன்ஸ் அப்படிங்கிறதோ, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹேவிங் சேம் சவுண்ட்ஸில் வர்றது, புரியுதா? அலிட்டரேஷன், கான்சனன்ஸ்னால் கான்சனன்ட் சவுண்ட்ஸில் ஒரே மாதிரி வர்றது. ஓகேங்களா? ரித்தம் அப்படின்னா, ரைம் ஸ்கீம் அப்படின்னா அந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு வார்த்தையும் ஒரே மாதிரி, அண்டு சாண்டு அப்படி முடியறது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங். இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, போயம்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ poetic ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு கல்ச்சருக்கும் தகுந்த மாதிரி அந்த poetic ஸ்ட்ரக்சர்ஸ், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மாதிரி போயம் எழுதுவாங்க இல்லையா? இப்போ இங்கிலீஷில் ஒரு மாதிரி எழுதுவாங்க, தமிழில் ஒரு மாதிரி எழுதுவாங்க, தெலுங்கில் ஒரு மாதிரி எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ரித்தமிக் மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது சிலபல்ஸோடைய ஸ்ட்ரெஸ், இல்லை அன்சிலபிள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு அது மாறுபடும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ஃபோனீம் குரூப்ஸ், டோன்ஸ், வேர்ட்ஸ், என்டையர் ஃப்ரேசஸ், இது எல்லாத்தையும் ஃபோனீம்ஸ்னாவே அந்த சவுண்ட்ஸ் தான். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸை வச்சு ஒவ்வொரு கல்ச்சருக்கும் தகுந்த மாதிரி, லாங்குவேஜுக்கும் தகுந்த மாதிரி இது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான்ப்பா போயம், கவிதைனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு போயம்னா என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் poetryஸ்ன்னு சொல்லணும். நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் poetryஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சானட், எலிஜி, லிரிக், இலியட் அண்ட் எப்பிக், பாஸ்டோரல் போயட்ரி, அக்ரோஸ்டிக் போயட்ரி, எப்பிகிராமு, பேலட், ஓடு, இப்படி நிறைய இருக்குது. ஓகேங்களா? முதல்ல பேசிக்காக வந்து போயமை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து லிரிக்கல் போயம், இன்னொன்று நரேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேங்களா? லிரிக்கல் போயம் அப்படின்னா போயம் ரிட்டன் டு த அக்கம்பனிமெண்ட் ஆஃப் மியூசிக். ஓகேவா? ஸோ மியூசிக் ஓரியன்டாக பாடப்படுறது, எழுதப்படுறது லிரிக்கல் போயம் வாங்க. இன்னொன்று வந்து நரேட்டிவ் போயம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நரேட்டிவ் போயமில் தான் இந்த சிலது வரும், எப்பிக் போயம்ஸ் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? பாஸ்டோரல் போயம்ஸ், எப்பிக் போயம்ஸ், ஓடு, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துடும். நரேட்டிவ் போயம்ஸ் இதில் வந்து ஏதோ ஒரு கதை மாதிரியான விஷயங்களையோ, இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சில பேரை பற்றின ஒரு விஷயத்த போயமாக சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நரேட்டிவ் போயம், கதை மாதிரி இருக்க விஷயங்களை போயமாக கொண்டு வருது. ஓகேங்களா? இப்போ சானட் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு குட்டியாக ஒரே ஒரு விஷயத்த ஈஸியாக வந்துட்டு போயமாக சொல்லி, ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவரை பற்றி பேசி முடிச்சிடுறது, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறது வந்து லிரிக்கல் போயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இன் ஜென்ரல் அப்படி பிரிப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து நமக்கு சொல்கிறது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் poetry அப்படின்னு சொல்கிறோம். சானட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, எ போயம் விச் இஸ் ஹேவிங் 14 லைன்ஸ். ஓகேங்களா? ஒரு 14 லைன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு போயம்ஸை நம்ம சானட்னு சொல்லுவோம். வெரி ஸ்மால் poetry. எலிஜி அப்படின்னா ஒரு சேட் நோட் இருக்கிற ஒரு போயம். ஓகேங்களா? ஒரு என்ன சொல்கிறது, யாராவது ஒருத்தவங்களோட டெத்தை பற்றி மோன் பண்ணுறது, வருத்தப்படுறது, சோகமான பாட்டு, அதுதான் எலிஜி. ஓகே? லிரிக்னா, லிரிக் இஸ் அ சாங் சங் டு த அக்கம்பனிமெண்ட் ஆஃப் லயா, மியூசிக்கல் அக்கம்பனிமெண்ட். ஓகே? ஒரு பாட்டு, அதை வந்து லயருங்கிறது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதனுடைய மியூசிக்கு தகுந்த, இப்போ நம்ம பாட்டெல்லாம் எழுதுகிறாங்கல்ல, நம்மளுடைய இந்த காலத்து சினிமா பாடல்கள்லாம் இருக்குல்ல, அவங்களோட பேர்லாம் கவிஞர்களை நம்ம என்னென்னு இங்கிலீஷில் போடுறாங்க, லிரிசிஸ்ட் அப்படின்னு போடுறாங்க. ஏன்? அவங்க லிரிக்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க லிரிக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் கொடுக்குறாரு, ஒரு கம்போஸ் பண்ணி கொடுக்குறாரு, அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை அவர் எழுதி கொடுக்குறாரு இல்லையா? அந்த வார்த்தைகளை எந்த வார்த்தை எங்கே போடணும் அப்படிங்கிறத, பூ அப்படின்னா பூ எங்கே போட்டால் நல்லாயிருக்கும், எந்த மியூசிக்கு அது பூன்னு போடணுமா, பூவேன்னு போடணுமா, பூ போல் போடணுமா அப்படின்னு அதை மாற்றி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் லிரிசிஸ்டோடைய வேலை. இந்த மாதிரி ஒரு பாடல் மியூசிக் அக்கம்பனிமெண்ட்டுக்காக ரிட்டன் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு லிரிக்.
ஓகேங்களா. அண்ட் இட்லி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் poetry விச் இஸ் ஹேவிங் என்ன சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் நோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எப்பிக் இஸ் நத்திங் பட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லென்த்தி போயம். எப்பிக்னாவே ஒரு லென்த்தி போயம் அண்ட் அதில் வந்து ஒரு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் நோட் இருக்கும் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். எப்பிக் poetry அப்படிங்கிறது ஒரு இதிகாசம் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா. இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது பேரடைஸ் லாஸ்ட் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து எப்பிக்கு. அண்டு சாசர்னுடைய பாடல்கள் அதெல்லாம் வந்து எப்பிக்கு. புரியுதுங்களா. இப்போ நம்ம ஊரில் நம்மளுடைய காவியங்கள்னு சொல்கிறோம்ல தமிழில், சிலப்பதிகாரம் மணிமேகலை அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து எப்பிக் இலக்கியங்கள் அப்படின்னு இதிகாசங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் எப்பிக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அண்ட் பாஸ்டோரல் இஸ் நத்திங் பட் பாஸ்டோரல்னாவே நார்மல் பீப்புள், அதாவது விவசாயிகள் அண்ட் கிராமத்து வாழ்க்கை இவங்கள சார்ந்து எழுதப்படுற பாடல்கள் கவிதைகள். இப்போ டேஃபடில்ஸ்னு ஒரு போயம் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தில் நடந்து போகும்போது அந்த பூக்கள் எப்படி ஆடு செய்யுது அதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா. இந்த மாதிரி நார்மலான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நார்மல் பீப்புளினுடைய லைஃப் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாஸ்டோரல் poetry அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அக்ரோஸ்டிக் poetry அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே அடுத்து நம்ம சொல்கிறது தான் இந்த அக்ரோஸ்டிக் poetry. இது ஒன்றுமே கிடையாது. இப்போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் போயம். அதில் வந்து வெர்டிக்கலான ஒரு என்ன சொல்லுது ரைம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரேசஸ் யூஸ். அதாவது அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் ஒரு போயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்லாம் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி எழுதுவாங்க. இப்போ SUN சன் அப்படின்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், SUN சன்னு வச்சுக்கோன்னு இந்த ஃபஸ்ட் லெட்டர் இது இப்போ இந்த எஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு லைனு, U ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு லைன் அண்ட் N ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு லைன். ஓகே. இப்படி வந்து அந்த போயமில் ஏதோ ஒரு மெசேஜோ கண்டென்ட்டோ இப்படி வெர்டிக்கலாக மெசேஜ் கொடுக்குற மாதிரி அதை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓகே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் வந்து அக்ரோஸ்டிக் poetry அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இதில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் அலிட்டரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அதை அவங்க என்ஹான்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு சான்சஸ். புரியுதுங்களா. அண்ட் திஸ் இஸ் கால்டு அக்ரோஸ்டிக். அண்ட் எப்பிகிராம் அப்படின்னா இட் இஸ் கிவிங் சம் என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ அக்ரோஸ்டிக் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது எப்பிகிராம் போகலாம். ஸோ இப்போ எப்பிகிராம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுப்பா. இட் இஸ் ஒரு சின்ன போயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. It is having a smaller in size but having a very satirical and insight ideas இல்லைனா கமெண்ட்ஸ். ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை சின்ன போயமில் கொடுத்து முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா. ஸோ அதை தான் வந்து எப்பிகிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப விட்டியாக இருக்கும், ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் ஒரு போயம்னுடைய இனிஷியல் ஸ்டேஜில் இதை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு குட்டியான டிவிஷன் மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஒரு ப்ரீஃப் நோட் மாதிரி இதை கொடுப்பாங்க எப்பிகிராம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் பேலட்னா வந்துட்டு ஒரு டான்ஸ் அக்கம்பனிமெண்ட்டுக்காக எழுதுகிற ஒரு போயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓடு. ஓகேங்களா. ஓடு இஸ் நத்திங் பட் யாருக்காவது அட்ரஸ் பண்ணுற மாதிரி எழுதுறது. ஓகேங்களா. யாரோ ஒருத்தருக்கு ஏதோ இப்போ ஒரு கவிதையை வந்து யாருக்காக சமர்ப்பிக்கிற மாதிரி எழுதுறது. ஓகேங்களா. அட்ரஸிங் போயம் அப்படிங்கிறது தான் ஓடுன்னு சொல்லுவோம். புரியுதா. இதெல்லாம் ஃபார்ம்ஸ் ஆஃப் poetryன்னு சொல்லுவோம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் poetries இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம். அண்ட் இங்கே என்ன நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் poetry அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கூட அது இணைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி. முதல்ல வந்து அதோடைய தீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ட்ரூத்தை பேசும் அண்ட் அது கொடுக்குற மெசேஜஸ் அண்ட் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் ஓரியன்டாக இருக்கும். புரியுதா. அதுதான் மெயின் தீமாக இருக்கும். அண்ட் ரித்தம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் என்ன சொல்லுது சவுண்டு. ஓகேங்களா. அந்த பொயட் என்ன ஃபீல் பண்ண வராரு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரித்தம். ஓகே. மீட்டருங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லைனா சிலபல்ஸ் யூஸ்ட் இந்த போயம்ஸு தான் மீட்டர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ரைமுங்கிறது தான் வந்து அந்த சவுண்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சவுண்ட்ஸ். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து ஸ்டான்சாஸ்ங்கிறது வந்து அந்த குரூப் பண்ணுறது, சென்டென்சஸை குரூப் பண்ணுறது. ஓகே. இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு எஸ்ஸே எடுத்தோன்னா அதில் இருக்கிறத வந்து நம்ம பேராகிராஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பேராகிராஃப்ஸ். ஆனால் இங்கே வந்து போய்ட்ரியில் வந்து அதை ஸ்டான்சாஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து ஷார்டன் பண்ணியிருப்பாங்க, லென்த் கம்மியாக வச்சுருப்பாங்க, அதை ஈக்குவலாக பிரிச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரோஸில் வந்துட்டு ஒரு பேராகிராஃபில் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் பேராகிராஃபில் 10 lines, அதில்
கீழே இருக்கிறதுல 7, அதுக்கப்புறம் இருக்கிறதுல ஒரு 15 அந்த மாதிரி போகும். பட் இங்கே வந்து போயட்ரியில் வந்து ஸ்டான்ஸாஸ் வில் பி டிவைடட் ஈக்குவலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லைனாக ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அப்படி தான் பேசுவோம். அண்ட் மூட் வந்து அந்த பர்டிகுலர் போயட்டுடைய மூடை வச்சு அந்த போயட்ரியோட எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்றுக்கலாம். புரியுதா? இதுதான் போயம்கான ஒரு இன்ட்ரோ. புரியுதுங்களா? இதுதான் போயம்னா இப்படி தான் இருக்கும். ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரோஸ், அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுருக்கோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது தான் டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படிங்கிறது. போயட்ரி அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் டெவலப் ஆச்சு. நம்ம இன்னவர் அகாடமி ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இட் இஸ் ஹேவிங் வேரியஸ் ஏஜஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜஸ் இருக்குது. ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபர்தராக மாடர்ன் இங்கிலீஷ்க்கு முன்னாடி அதை வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து இட் இஸ் ஹேவிங் 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். வாட் ஆர் தே அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒன்று. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒன்று அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறத நம்ம குட்டியாக பார்த்தோம். இப்போ நம்ம வந்து லிட்ரேச்சருக்கான டிவிஷனை பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட் அண்ட் லேட்டர் மிடில் இங்கிலீஷ் பீரியட், அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியட் அப்படின்னு சொல்லி இது மாறுது. ஸோ எலிசபெத்தன் ஏஜ், எலிசபெத்தன் ஜக்கோபியன் ஏஜ், ரெனசான்ஸ் ஏஜ், மில்டன் ஏஜ், இந்த மாதிரி நிறைய ஏஜஸ் வந்து அந்த டைமில் ரொமான்டிக் ஏஜ், விக்டோரியன் ஏஜ், 20th செஞ்சுரி, மாடர்ன் செஞ்சுரி, இப்படி ஒவ்வொரு டைமையும் பிரிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய லிட்ரேச்சரில். அந்த ஒவ்வொரு டைம்லையும் போயம்ங்கிறது எப்படி நமக்கு டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, வி கேன் என்டர் இன் டு திஸ். ஸோ த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக் லாங்குவேஜாக நமக்கு இருந்துக்கிட்டு அண்ட் அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சரில் நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஏர்லியஸ்ட் இங்கிலீஷ் போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஹிம்மாக தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஹிம்னா என்னென்னா பக்தி பாடல்கள், ப்ரேயர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? முதல்லலாம் வந்து கடவுளை பற்றி பேசுறது, ஜீசஸோடைய கதைகளை சொல்கிறது, அவங்கள பற்றி பாடுறது, இது மட்டும்தான் இலக்கியமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது ஆரம்ப கட்டத்தில். சரியா? அதாவது பிரிண்டிங் பிரஸே வர்றதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே. அப்போல்லாம் வந்து எப்படி ஜனங்கக்கிட்ட போய் கடவுளை பற்றி பேசுறது, புரிய வைக்கிறது, அப்போ பாட்டு மாதிரி தான் பாடுவாங்க, ஒரு கதை நாடகம் மாதிரி போடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் இங்கிலீஷ் போயம்ஸில் முதல் ஃபார்ம் ஆஃப் போயமாக உருவானது வந்து ஹிம், ப்ரேயர் சாங்கு. புரியுதுங்களா? ஸோ இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா பெடி அட்ரிபியூட்ஸ் திஸ். அந்த கியடம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. அது வந்து இதை ஃபஸ்ட்டு ஹிம் இல்லை போயம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1658லேருந்து 1680க்குள்ளே பப்ளிஷ் ஆச்சு. ஓகேங்களா? அண்ட் இவர் இதை எழுதுனது வந்து இந்த பெடி அப்படிங்கிறவர். புரியுதுங்களா? ஸோ இவர் தான் வந்து கன்சிடர்ட் ஆஸ் லெஜெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு இல்லிட்ரேட் மேன், அதாவது எழுத படிக்க கூட தெரியாத ஒரு மனுஷனை கூட இந்த போயம் வழியாக, இந்த ஹிம் வழியாக, ஒரு ப்ரேயர் சாங் வழியாக நமக்கு வந்து கடவுளை பற்றி காட்டிடுவாங்க. ஒரு ஹர்ட்ஸ்மேன் கூட ஓ மை காட் இப்படி தான் வாழ்ந்தாரா கடவுள் அப்படிங்கிறத ஒரு பாட்டு மாதிரி பாடி அவங்களுக்கு புரிய வைக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு முதல்ல செஞ்சுருக்காங்க. ஓகே, ஒரு போயட்ரியை ஒரு மான்ஸ்ட்ரியாக அவங்க வந்து கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் முதல் உருவாக்கம். போயட்ரி அப்படிங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உருவான விதம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் போயட்ரி பீரியடில் நடந்தது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷில் பார்த்தோம். ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிறதுலாம் பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஆங்கிள் சாக்சன் ஜூட்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா க்ரானலாஜிக்கலாக நம்மளால், அதாவது நிறைய போயம்ஸு குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஹிம்மெல்லாம் வந்தது, நிறைய பக்தி பாடல்கள்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கோ இல்லை பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணி செக்ரிகேட் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை. சரியா? ஸோ போய்ட்ரி ஆஃப் த பீரியட் வந்து ரொம்ப டேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்டீம்டு ஒரு கிரேட் எப்பிக்காக ப்ரெசன்ட் டே வரைக்கும் நமக்கு அக்னாலஜ்டு ஒரு எப்பிக்காக இன்றைக்கி வரைக்கும் கையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோல்ஃப். புரியுதுங்களா? இதுவுமே வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, ஒரு பிப்ளிக்கல் ஒர்க்கு தான்.
புரியுதுங்களா? ஸோ இது எப்போ ரேஞ்ச் ஃப்ரம் ஏடி 600லேருந்து ரைட் த்ரூ 1000 வரைக்கும், ஏடி 1000 வரைக்கும் இருந்த ஒரு ஒர்க்கு. புரியுதுங்களா? has never been anything even approaching a consequence. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு பெஸ்ட் நோன் போய்ட்ரி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னா பியோல்ஃபை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா த ட்ரீம் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஏடி 700ல் எழுதப்பட்ட ஒரு போயம். ஓகேங்களா? அண்ட் இதுவுமே வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் காட் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்படி தான் போயம்ங்கிறது உருவாகுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் டைம் லைன் எப்படி வந்து அதை பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து கிளாசிக் பீரியட்னு சொல்கிறோம்ப்பா. ஓகே, ஸோ 1200லேருந்து 455 பிசி வரைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் 455லேருந்து 1885 வரைக்கும் மிடீவல் பீரியட்னு சொல்கிறோம். அண்ட் ரெனசான்ஸ் பீரியட் 85லேருந்து 1660 வரைக்கும். அண்ட் 1616லேருந்து 1790 வரைக்கும் இருக்கிறது என்லைட்மெண்ட் பீரியட்னு சொல்லலாம். அண்ட் ரொமான்டிக் பீரியட் ஃபாலோ ஆகுது, அது 1719லேருந்து 1830 வரைக்கும். அண்ட் மாடர்ன் பீரியட் அப்படிங்கிறது 1914லேருந்து 1945 வரைக்கும் நம்ம சொல்லலாம். அண்ட் 1945லேருந்து ப்ரெசன்ட் டே வரைக்கும் இருக்கிறது போஸ்ட் மாடர்ன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஏன்ஷியன்ட் டைம் ஆஃப் டிவிஷன். ஓகே, இப்போ நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ், அதாவது சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். 450 இந்த ஏடிபிசிஇ இந்த கன்ஃபியூஷனுக்காக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வருஷத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செஞ்சுரி வச்சு சொல்லணும் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், சாக்சன் பீரியட் அப்படிங்கிறது வந்து 450லேருந்து 1066 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறது மிடில் இங்கிலீஷ் பீரியட் 66லேருந்து 1500 வரைக்கும். 1500லேருந்து 1600 வரைக்கும் இருக்கிறது நம்ம ரெனசான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் தட் 600லேருந்து 1785 வரைக்கும் இருக்கிறது நம்ம நியூ கிளாசிக்கல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவோம், இல்லை எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லுவோம், எலிசபெத்தன் அண்ட் ஜக்கோபியன் ஏஜ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அண்ட் இந்த பர்டிகுலர் டைமை வந்து எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லுவோம். இதை வந்து அகஸ்டன் பீரியட் இல்லை என்ன சொல்கிறது, ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இருந்த ப்ரிடாமினண்ட்டாக இருந்த டைம். அண்ட் மில்டன், ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் எல்லாம் இதெல்லாம் வந்து கம்பைல்டாக இருக்கும் பழைய காலத்து ரைட்டர்ஸுடைய பீரியட். ஓகே, அதுக்கப்புறம் வரது தான் ரொமான்டிக் பீரியட். ஓகே, 1785லேருந்து 1832 வரைக்கும் ப்ரிவைல் ஆன டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் ஜென்ரல் வந்து 18th செஞ்சுரி அப்படிங்கிறத நம்ம ரொமான்டிக் ஏஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து 16th. ஓகேங்களா? இது வந்து 17th, இது வந்து 18th. இந்த விக்டோரியன் ஏஜுங்கிறது 19th. சரிங்களா? விக்டோரியன் ஏஜுங்கிறது 1832லேருந்து 1901 வரைக்கும். அடுத்தது எட்வர்டியன் பீரியட், பிகினிங் ஆஃப் என்ன சொல்கிறது 19th செஞ்சுரி வந்து 20th செஞ்சுரி, பிகினிங் ஆஃப் 20th செஞ்சுரி வந்துட்டு மூணாக பிரிக்கலாம். எட்வர்டியன் பீரியட், ஜார்ஜியன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் ஜார்ஜியன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் வந்து மாடர்ன் பீரியட். ஓகே, ஏர்லி, இதுதான் 20th செஞ்சுரியினுடைய ஏர்லி பீரியட். ஓகே, ஆஃப்டர் தட் போஸ்ட் மாடர்ன் பீரியடை நம்ம வச்சுருக்கோம் 20க்கு அப்புறம் இருக்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செக்ரிகேஷன். இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டில் தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது, போயட்ரி அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரி அப்படிங்கிறது எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரி டு 11th செஞ்சுரி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்கிலீஷ். மாடர்னாக இப்போ இருக்கிற ஒரு ரீடருக்கோ இல்லை ஒரு ரைட்டருக்கோ வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் வேறு லாங்குவேஜினுடைய இன்ஃப்ளூயன்சஸ் டூ மச் இருந்திருக்கு அந்த டைமில். ஓகேங்களா? ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து இங்கிலீஷுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டயலெக்டெல்லாம் இருக்கும். மாடர்ன் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதர் லாங்குவேஜினுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்லையே நம்ம சொன்னோம் ஆரம்ப காலத்தில் வந்து என்னவா போயம்ங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிம்மாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் முதல்ல அதை இது பண்ணது வந்து செயின்ட் கேண்டமன். ஓகேங்களா? ஹூ லிவ்டு பிட்வீன் அப்ராக்சிமேட்லி இந்த டைமில் வாழ்ந்தவர். அவர் ஒரு எப்பிக் சாகா கிரியேட் பண்ணார், அதுதான் பியோவல்ஃப். ஓகேங்களா? ஸோ அது வந்த டைம்னு பார்த்தீங்கன்னா 600 to 1000 ADயில் அது எழுதப்பட்டு பப்ளிஷ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஹிம்மு, ஒரு ப்ரேயர் சாங்கு, ஜீசஸ்
கிறிஸ்டியானிட்டி ஓரியன்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ அந்த டைமில் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பேஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா ரிலீஜியஸ் எப்பிக் போயட்ரி, அவ்வளோதான். இந்த டைமில் இருந்தது வந்து ரிலீஜியஸ் அண்ட் எப்பிக் போயட்ரிஸ் தான் அவங்க எழுதுனாங்க. அது கூட வந்து நிறைய ப்ராவப்ஸு, ரிடில்ஸு, சாம்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த போயமை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டினாங்கன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நோன் போயட்ரி அப்படின்னா இவ்வளோ தான்ப்பா. ஓகே, கம்மியாக தான் இருந்துச்சு அப்போல்லாம் வந்து போயட்ரிஸு. நோன் அதாவது எதையும் வந்து எடுத்து நோட் பண்ணி வைக்கலன்னு சொல்லலாமே. அப்பப்போ எழுதிட்டு பாடிட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து நோட்டபிள் போயம் அப்படின்னு யாரும் எடுத்து நமக்கு எழுதி வைக்கலை. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு வந்து நோட்டபுளாக இல்லை. ஆஃப்டர் 16th century கிட்ட வர தான் அதுக்கான அந்த நோட் பண்ணி வச்சு அதை நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் ஒன்லி வி கேன் ஹாவ் நோட்டிஃபைடு ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இந்த செஞ்சுரியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வர்றது மிடில் இங்கிலீஷ் பீரியடுக்கு. மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? நார்மன் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக நடந்த ஒரு டைம் அப்படின்னு சொன்னோம். 1066ங்கிறது இல்லையா? ஸோ நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தது தான் இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடுங்கிறது. ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இங்கிலாண்டில் இருந்துச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதிகமான வார்த்தைகள் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ண, அதனுடைய விளைவு தான் மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போய்ட்ரி இந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ப்ரீஃபாக, ரொம்ப எமோட்டிவ் லிரிக் போயம்ஸாக அண்ட் ஃபென்டாஸ்டிக்கல் சாவல்ரிக் ரொமான்சஸாகவும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அதில் சேஞ்சஸ் வந்தது. ரொம்ப ஓவராக வந்துட்டு ரிலீஜியஸாகவே இல்லாமல் தே கேம் அவுட் ஆஃப் தோஸ் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரித்தம், ரைம் இதெல்லாம் மாற ஆரம்பிச்சுது. புரியுதுங்களா? வேறு விஷயங்களை போட ஆரம்பித்தாங்க. ஃபேமஸான போயட்ஸ் இந்த டைமில் அன்டவுட்டட்லி நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா ஜெஃப்ரி சாசர். இந்த சாசருங்கிறவர் தான் வந்துட்டு போயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக டாமினண்ட்டாக உலக அளவில் இங்கிலீஷ்லேருந்து பப்ளிஷ் ஆனதுக்கு காரணம். அண்ட் ஜெஃப்ரி சாசர் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட். ஓகேங்களா? இவர் யார்? ஃபாதர் ஆஃப் போயட்ரி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகேங்களா? ஸோ இவரோட போயமான கேண்டர்பரி டேல்ஸ் அண்ட் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் இந்த போயமுக்கு அப்புறம் தான் போயம்ங்கிறது உலக அளவில் ஃபேமஸ் ஆச்சு ஆங்கில மொழியில். புரியுதா? இதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த போயமில் அப்படி என்னதான்ப்பா அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நார்மலான ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொலாக் கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ். அங்கே என்ன சொல்கிறது, கேண்டர்பரிங்கிறது ஒரு பிளேஸ். அங்கே போகிறதுக்கு ஒரு 29-30 பீப்புள் வந்து ரெடி ஆகிக்குவாங்க. அவங்க வந்து பில்கிரிமேஜ் போகிறாங்க. அதாவது இந்த என்ன சொல்கிறது, வழிப்போக்கர்கள் மாதிரி வந்து போவாங்க பார்த்தீங்களா? அவங்க போகும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்கி அவங்க வந்து கதைகள் சொல்லிக்குவாங்க. போகிற வழிப்போக்கர்கள்லாம் போகும்போது பேசிக்கிட்டே போவாங்க இல்லையா? ஸோ அப்படி பேசிகிட்டே போகும்போது அவங்க ஒரு பிளான் பண்ணிக்குவாங்க. என்னென்னா ஆளுக்கு ஒரு கதை சொல்லணும். அந்த கதையில் வந்து அவங்கவுங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை சொல்லலாம், அந்த போர்டமை குறைக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஸோ அந்த பில்கிரிமேஜில் யாரெல்லாம் போகிறாங்களோ, ஓகே, யார் போவாங்கன்னா மர்ச்சன்ட் ஒருத்தர் போவார், அண்ட் ஒரு மில்லர் ஒருத்தர் போவார், அண்ட் ஒரு பெரிய சாமியார் ஒருத்தர் போவார், ஒரு செயின்ட் ஒருத்தர் போவார், அண்ட் நார்மலான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனுஷன் போவான், அண்ட் ஒரு ஒய்ஃப், ஒரு நார்மலான ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு ரவுடி ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ச் பீப்புள் ஒருத்தர், கிளர்ஜி மேன் ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களுடைய சார்ந்த கதைகளை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த போயம். இந்த மாதிரி இப்போ கடவுள் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இல்லாமல் ஸ்டோரிஸ் மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வந்து போய்ட்ரியில் சேர்த்த ஆரம்பித்த டைம் தான் இது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜெஃப்ரி சாசர் தான் அதை நமக்கு செய்கிறாரு. இந்த போயமில் we can have too much of French language-னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும். வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. அண்ட் கேவ் அப்படிங்கிறத வந்துட்டு GVA அப்படின்னு போட்டிருப்பாங்க, கேவுங்கிறத. இந்த மாதிரியான ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் எப்பிக் போயம் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதா? இப்படி தான் மிட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வளருது. புரியுதுங்களா? அண்ட்
மிடில் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா சாசருடைய கேண்டபரி டேல்ஸ் முக்கியமாக. அடுத்தது வந்துட்டு சிவால்டிக் ரொமான்ஸில் வந்தது சர் கவியன் அண்ட் த கிரீக் நைட் அப்படிங்கிற ஒரு போயம். அண்ட் லாங்லேண்ட் வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க்கை உருவாக்குனார். எப்படி சாசரோ அந்த மாதிரி லாங்லேண்ட்ங்கிறவர் ஒரு பெரிய அலிகாரிக்கல் போயட்ரிஸ் கொடுக்கறதுல அவர் வந்து ஒரு லெஜெண்டாக இருந்தார். ஓகேங்களா. அவருடைய ஃபேமஸ் போயமான பியர்ஸ் ப்ளவுமேன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அந்த விஷயங்களை காட்டியிருந்தது. ஓகேங்களா. அண்ட் எப்படி போயம்ங்கிறத எழுதணும் அப்படிங்கிறதையே இவரை வச்சு நிறைய பேர் அதுக்கப்புறம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லாங்லேண்டோடைய ஒர்க்கை பார்த்து. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய வளர ஆரம்பிச்சு. அலிகாரிக்கல் அப்படின்னாலும் இட் இஸ் ஹேவிங் என்ன சொல்கிறது கிறிஸ்டியானிட்டி ஓரியன்டான விஷயங்களை சொல்கிறது தான். ஓகேங்களா. அண்ட் அது என்ன சொல்கிறது இம்மாரல் விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக எழுதுறது தான் அலிகாரிக்கல். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆத்தேரியன் டேல்ஸ் எல்லாம் வந்தது. ரிலீஜியஸ் போயம்ஸ் பேர்ல்னு ஒன்று வந்துச்சு. ஈஸியான என்ன சொல்கிறது லிரிக்கல் போயம்ஸாக ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸோட வந்த போயம்ஸ்னு இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் எல்லாம் மாறுச்சு. நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு வெர்னாகுலர் சேஞ்ச் ஒன்று நடந்தது. ஓகேங்களா. ஸ்பெல்லிங் சேஞ்ச் நடந்தது, வொக்காபுலரி சேஞ்ச் நடந்தது. ஓகேங்களா. அதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம லேமன் அப்படிங்கிற ஒரு போய்ட்டனுடைய பிரட் அண்ட் The Owl and the Night அப்படிங்கிற போயமெல்லாம் ஞாபகம். ஸோ மேஜர் ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரே சாசர் கண்டிப்பாக அவருடைய கேண்டபரி டேல்ஸ் அண்ட் வில்லியம் லாங்லேண்ட் முன்னாடியே சொன்னோம்ல பியர்ஸ் ப்ளவுமேன் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் அலிகோரி அது. அண்ட் த கவியன் போயட் அது யாருன்னு தெரியல நமக்கு. இவர் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு க்ரீன் நைட்டு பேர்லு பேஷண்ட் இதெல்லாம் அவருடைய போயம்ஸ். ஓகே. க்ளீன்னஸ் இதெல்லாம் அவருடைய போயம். ஓகே. அண்ட் ஜான் கோவர் அப்படிங்கிற ஒரு கன்ஃபெஸோ அமானிட்டஸ் லவ் அண்ட் மொராலிட்டி பற்றி பேசுகிற ஒரு போயம். புரியுதா. ஸோ மேஜர் ரைட்டர்ஸ்னால் சாசர், லாங்லேண்ட், கவியன், ஜான் கோவர் இவங்கெல்லாம் மிடில் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். ஓகே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரெனசான்ஸ் பீரியட். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ரெனசான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ரெனசான்ஸ் செஞ்சுரி இதை வந்து நம்ம எலிசபெத்தன் அண்ட் ஜக்கோபியன் ஏஜ்னு சொல்லலாம், இல்லை ஏஜ் ஆஃப் மில்டன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இந்த மாதிரியான வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அதாவது முக்கியமான சில விஷயங்கள்லாம் முக்கியமான போயட்ரிஸ் எல்லாம் இல்லைனா முக்கியமான லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் நடந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16th and 17th century 16th to 17th century நம்ம கன்சிடர் பண்ணோம். புரியுதுங்களா. ஏஜ் ஆஃப் போப் அலெக்சாண்டர் போப்பெல்லாம் மேக்ஸிமம் ஒர்க்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண டைம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். மில்டனுடைய நம்மளுடைய பேரடைஸ் லாஸ்ட்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது லேண்ட்மார்க் மாதிரி அமைஞ்சுது ரிலீஜியஸ் போயம்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்த டைம் அப்படின்னு நம்ம ரெனசான்ஸ் டைமை தான் சொல்கிறோம். ஸோ ரெனசான்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். லிட்ரேச்சரில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்குறாங்க. அதாவது எப்பயுமே காட் பற்றி மட்டுமே எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வி கேன் ஹேவ் சம் அதர் திங்ஸ் இன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத கொண்டு வர ஒரு டைமாக இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இதுதான் சொல்கிறாங்க டைம் ஆஃப் இம்மென்ஸ் சேஞ்ச் பிரிட்டனில் வந்துச்சு. ஓகேங்களா. எப்படி அப்படின்னா ரெஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் இன்டு இங்கிலீஷ் நடந்தது இந்த டைமில் தான். அண்ட் க்ரோத் ஆஃப் ஹியூமனிசம்ங்கிறது பிரிட்டிஷ் எம்பையரில் நம்ம பார்த்த ஒரு டைம்னு சொல்லிட்டு இந்த டைமை நம்ம சொல்லலாம். இதை ஏன் நம்ம ஏஜ் ஆஃப் எலிசபெத் இல்லைனா குயின் எலிசபெத்தோட ஏஜ் ஆஃப் எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு இதை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமில் குயின் எலிசபெத் 1ங்கிறவங்க இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம். ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் தான் வந்து சானட் இல்லைனா பாஸ்டோரல் போயம் தியேட்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதாவது ட்ராமாஸ் நிறைய உருவான டைம் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். புரியுதுங்களா. ஸோ ப்ரிடாமினன்ட் ரைட்டர்ஸ் இந்த டைமில் யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர், எட்மண்ட் ஸ்பென்சர் அண்ட் ஜான் மில்டன் இவங்கெல்லாம் தான், ஆண்ட்ரூ மாவெல் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ரைட்டர்ஸ். ஷேக்ஸ்பியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு போயட்ரினா சானட்ஸ் இல்லையா. கிட்டத்தட்ட 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. சானட்ஸ் ஆர் நத்திங் பட் என்னது ஷார்ட் 14 லைன்டு போயம்ஸ். அண்ட் ஸ்பென்சர் பற்றி பார்க்கணுன்னா அவர் வந்து என்ன சொல்லுது வெரி டாமினன்ட் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபார் போயட்ரி. ஓகே. அவருடைய ஃபேரி குயின் அண்ட் இந்த மாதிரி நிறைய போயம்ஸ் வந்து ப்ரோதாலமியன், எப்பிதாலமியன் இந்த மாதிரியான ஃபேமஸ் போயம்ஸ்லாம் அவரோடது. இவரோடது மேக்ஸிமம் என்ன மாதிரியான போயம்ஸ் அவர் எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்பிக் போயம்ஸ் தான் எழுதுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன மாதிரியான ஒர்க்ஸை கொடுப்பாரு, ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா லவ், ரொமான்ஸு இந்த மாதிரி விஷயங்களை எழுதுவார்ப்பா. அண்ட் ஸ்பென்சர் பார்த்திங்கன்னா அப்போது இருந்த டைமில் அந்த இங்கிலாண்டுங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறதுல அதிக ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஓகேங்களா. இந்த ஃபேரி குயின் அப்படிங்கிறதுல வந்து குயின், அதாவது எலிசபெத்தை பற்றி குயின் எலிசபெத்தை பற்றி பேசுகிறது. ஓகேங்களா. அண்ட் ஜான் மில்டன் கிட்ட வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த பேரடைஸ் லாஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 9 புக்ஸ் இருக்குது நம்ம இல்லைங்களா. ஸோ பேரடைஸ் லாஸ்ட்னால் என்னது, அந்த ஆடம் ஈவில். ஓகே, ஆடம் ஈவில்னுடைய கதை. ஓகே, கடவுள் மனுஷன் எப்படி படைச்சாரு, எப்படி வந்து அவங்க பாவம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்த ஒரு டைம் தான் நமக்கு இந்த ஜான் மில்டனுடைய டைம். ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெட்டஃபிசிக்கல் போயட்ரி அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஓகேங்களா. மெட்டஃபிசிக்கல் போயம் அப்படிங்கிறது வந்து ஜான் டன் மாதிரியான ரைட்டர்ஸால் உருவாக்கப்பட்ட விஷயம். ஓகேங்களா. ஸோ மெட்டஃபிசிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெட்டிரோஜீனியஸ் ஐடியாஸ் ஆர் யோக்டு டுகெதர், கம்பைன் டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், அதாவது கம்ப்ளீட்டாக கான்ட்ரவர்சியாக இருக்கிற 2 விஷயங்களை ஒன்றா இணைச்சு கொண்டு வந்து போயமாக கொடுக்கறது தான் மெட்டஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரியான போயம்ஸை கொடுக்கறது ஜான் டன் வந்து அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஜான் டன், ஆண்ட்ரூ மாவல், இவங்கெல்லாம் வந்து மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் மெட்டஃபிசிக்கல் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ரைட்டர் ஜான் டன். ஓகேங்களா. ஹெட்டிரோஜீனியஸ் ஐடியாஸ் ஆர் கம்பைன்டு டுகெதர், இல்லைனா யோக்கு டுகெதர், கம்பல் பண்ணி ஒன்றா சேர்த்துறது. ஹெட்டிரோஜீனியஸ்னால் வேரியஸ் தாட்ஸ், அதாவது ஒற்றுமையே இல்லாத விஷயங்களை ஒன்றா இணைச்சு ஒரு வார்த்தையாக உருவாக்கி இல்லை ஒரு வாக்கியமாக உருவாக்கி நமக்கு போயமாக கொடுக்கறது தான் மெட்டஃபிசிக்கல் போயம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு தான் 18th century. ஓகேங்களா. அடுத்த செஞ்சுரிக்கு நம்ம வரோம். ஓகேங்களா. ஸோ 18th century அப்படிங்கிறது கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அகஸ்டஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க, அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க, ஏஜ் ஆஃப் போப், போப், ஏஜ் ஆஃப் போப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டைம் இது. ஓகேங்களா. ஸோ சட்டையர் அப்படின்னு, அதாவது இது வரைக்கும் இருந்தவங்க குயினை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அரசாங்கத்தை பற்றி பேசினாங்க, அரசியலை பற்றி பேசினாங்க, அங்கே இருக்க விஷயங்களை பற்றி பேசினாங்க, என்ன இருந்ததோ அப்படியே சொன்னாங்க. அதுக்கு அடுத்தப்போ வந்த ஏஜுக்காரவங்க தான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த அரசாங்கத்தில் என்ன பிரச்சனை, என்ன தப்பு, எதை குறை, எதை சரி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா. ஸோ சட்டையர் வாஸ் ஆல் த ரேஜ் இன் 18th century. சட்டையர்னால் ஒன்றுமே கிடையாது, வேர்பல் அட்டாக். ஓகேங்களா. ஸோ வேர்பல் அட்டாக் அப்படின்னா வாக்கியத்தை வச்சு ஒருத்தவங்களை நம்ம குறையாக பேசுகிறது. ஓகேங்களா. சட்டையரைஸ் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய விவேக் சார் இருக்கார்ல, காமெடியன், அவர் வந்து என்ன சொல்லுவார், சமுதாயத்தில் இருக்க பிரச்சனைகளை காமெடி வழியாக சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா. இவ்வளோ இப்போ இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத லாரி இத்தனொன்று எலுமிச்சம்பழத்தில் ஓடுமாடா அப்படின்னு கேட்பார். பார்த்தீங்களா, அதுதான் சட்டையரிக்கலாக பேசுறது அப்படிங்கிறது. அது நமக்கு காமெடி மாதிரி தெரிஞ்சாலும் ஆமாம்ல, அவங்க அதை தான், இதுதான் உண்மை இல்லையா அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பொயட்ரியில் சொன்னது தான் இந்த ஏஜ் பீப்புளினுடைய வேலை. ஓகேவா. ஸோ விட்டி பீப்புள்ஸ் வந்தாங்க 18th centuryயில் பொயட்ரி எழுதுறதுக்கு. அந்த மாதிரி ஆளுங்க தான் அலெக்சாண்டர் போப், ஓகேங்களா, ஜோனாதன் ஸ்விஃப்ட், இவங்கெல்லாம் வந்தாங்க. ஓகேங்களா. இந்த டேர்ம் அகஸ்டன் இஸ் ஆஃபன் யூஸ்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பொயட்டிக் பேஷன் ஆஃப் த டைமை சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா பழைய காலத்து க்ரீக், ஓகேங்களா, கிளாசிக்கல் லாங்குவேஜ் லைக் க்ரீக் அண்ட் க்ரீக் ரைட்டர்ஸினுடைய ஒர்க்ஸை எடுத்து அகஸ்டன் மாதிரியான கிரேட் ரைட்டர்ஸினுடைய அகஸ்டன் ஏஜ், கிளாசிக்கல் அகஸ்டன் ஏஜில் இருக்க க்ரீக் லாங்குவேஜில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய யூசேஜை இவங்க காப்பி பண்ணி இமிட்டேட் பண்ணி இவங்க ஸ்டைலில் கொண்டு வராங்க. ஓகேங்களா. யார் மாதிரியான க்ரீக் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமரு, ஹொரேஸு, ஜுனிவல், இவங்களுடைய ஒர்க்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுகிறாங்க. ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் த செஞ்சுரியில் அகஸ்டன் சட்டையரிஸ்ட் லைக் அலெக்சாண்டர் போப்னு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா. அலெக்சாண்டர் போப்பு, ஜோனாதன் ஸ்விஃப்ட்டு, இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போப்ஸ் ஏஜ் ஆஃப் போப்புனே கூட இதெல்லாம் சொல்லுவாங்க. ரேப் ஆஃப் த லாக், அவருடைய போயம்லாம் வந்து அப்படி ஒரு டாமினண்ட்டான போயம். ஓகேங்களா. ரேப் ஆஃப் த லாக் அப்படின்னு சொல்ல, லாக்னா என்ன அப்படின்னா தலைமுடி. ஓகேங்களா. ஒரு பொண்ணுடைய தலைமுடி. ஓகே. ஸோ ஒரு அரசாங்கத்தையே வந்து இழிவுபடுத்துறதுக்காக ஒரு பொண்ணுடைய முடியை வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க. அதுதான் ரேப் ஆஃப் த லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த
அந்த பொண்ணுக்கு நடந்த அசிங்கத்தை வந்து அவங்க கண்ட்ரிக்காக நினச்சி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, தட் இஸ் கால்டு இது பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா, ஐரானிக்கலாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ரேப்புனாவே நம்ம வந்து கொடுமையாக எதோ நினைப்போம். பட் ரேப் ஆஃப் த லாக் அப்படின்னா அந்த ஹேரை கட் பண்ணுறதே வந்து அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு இல்லீகல் வேலையாக அதை செய்யக்கூடாத ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சட்டைரிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் வந்து ஏர்லியர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லியம் பிளேக் மாதிரியான ரைட்டர், ராபர்ட் பர்ன்ஸ், இவங்கெல்லாம் கூட ஃபேமஸான ரைட்டர்ஸ். ஓகே, வில்லியம் பிளேக்கினுடைய சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், ராபர்ட் பர்ன்ஸினுடைய அல்யூடு, அண்ட் இதுக்கப்புறம் வர்றது தான் நியூ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நியூ கிளாசிக்கல் ஏஜுங்கிறது பழைய காலத்து விஷயம்ப்பா. அந்த விஷயத்தில் நியூ அப்படின்னா புது ஆஸ்பெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி எழுதுறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதைத்தான் என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலிசம், நேச்சர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ்டிக்கல் தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்கிறது. இதுக்கு ஃபேமஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாமுவேல் ஜான்சன், தாமஸ் கிரே, இவங்களெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டைமுக்கான மேஜர் போயட்ஸ் இல்லை ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் அலெக்சாண்டர் போப். அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இந்த டெக்னிக் அவர் யூஸ் பண்ணுவார் தன்னோட ஒர்க்கில். ஓகேங்களா, அண்ட் அவருடைய ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டியாக இருக்கும், சட்டரிக்கலாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா த ரேப் ஆஃப் த லாக்குங்கிற போயம் அண்ட் எஸ்ஸே ஆன் அ மேன். ஓகே, அடுத்த ஃபேமஸ் ரைட்டர் ஜோனாதன் ஷிஃப்ட். ஓகேங்களா, இவருமே வந்து ரொம்ப ஷார்ப் சட்டையர்ஸ் யூஸ் பண்ணுறவர். கலிவர்ஸ் ட்ராவலுங்கிறது ஒரு ப்ரோஸ் பீஸு. அண்ட் போயம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடஸ்ட் ப்ரப்போசல் அப்படிங்கிறத. அண்ட் சாமுவேல் ஜான்சன் அப்படிங்கிற ரைட்டருடைய ஃபேமஸான நோட்டி திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஃபிகர்ஸாக அவர் வந்து யூஸ் பண்ணுவார் தன்னுடைய போயம்ஸில். ஓகேங்களா, மேக்ஸிமம் இவர் வந்து ப்ரோஸுக்கு வந்து ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு தாமஸ் கிரேவை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப பாஸ்டோரல் போயம்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவர். அண்ட் ஆல்சோ எலிஜிங்கிற விஷயத்தை டச் பண்ணி எழுதுறவர் இவர். ஓகேங்களா, நார்மல் மேனை கன்சிடர் பண்ணி எழுதுகிற ஒரு ரைட்டர் அப்படின்னு இவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவருடைய ஒர்க் அப்படின்னா எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்சர்ட், அவருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் வில்லியம் பிளேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷனரி போய்ட்டாக இவரை நம்ம சொல்லலாம். அண்ட் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், த மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல், இந்த மாதிரி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் வருது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீம்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் வருது. ஸோ அந்த தீம்ஸ் வேரி ஆகுது அப்படின்னா கம்மிங் டு நார்மல் மேன், அவனுடைய லைஃப் அண்ட் பீயிங் அதெல்லாம் சொல்லி வராங்க. நீ காட்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும், இல்லை காட்கிட்ட ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கணுன்னா நீ என்ன பண்ணணும், எப்படி நீ ஒபே பண்ணு காடை, அந்த மாதிரி ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஹெல்லுக்கு போகணுமா ஹெவனுக்கு போகணுமா, இந்த மாதிரி ஒரு மேரேஜ்னால் எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் வந்து எப்படி தன்னுடைய லைஃப்பில் வந்து கெட்ட பாதைக்கு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஓகே, அண்ட் ராபர்ட் பர்ன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் போயட், ஸ்காட்லாண்டோடைய நேஷனல் போயட்னு இவர் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரொமான்டிக் எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வந்துட்டார். ஓகேங்களா, இவருடைய ஃபேமஸ் போயம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்யூட் லாங் சிஞ்ச் அண்ட் டு அ மவுஸ் அப்படிங்கிற போயம்லாம் இவருக்கு நோட்டபிள். அண்ட் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அடுத்தது இவருடைய ஃபேமஸ், இவர் வந்து நாட் ஒன்லி அ போயட் பட் ஆல்சோ அ பிளே ரைட் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய போயம்ஸ் வந்துட்டு த டெசர்டட் வில்லேஜ் அண்ட் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர், இதெல்லாம் வந்துட்டு நோட்டபிள் ஒர்க்ஸாக. இது ஸ்மித்துமே கூட பார்த்தீங்க, கோல்ட்ஸ்மித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நார்மல் மேன் பற்றி எழுதுவாங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் தீம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் இந்த டைமில் என்ன இருந்தது, மூமெண்ட்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா அகஸ்டன் ஏஜ்னு இதை நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா வந்து நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா, போப்ஸ் ஹீரோயிக் கப்லெட் அண்ட் சட்டையர்ஸ் இதெல்லாம் ஃபேமஸாக இந்த டைமில் இருந்துச்சு. ஓகே, ப்ரீ ரொமான்டிசிசம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது ரொமான்டிக் ஏஜுங்கிறது அடுத்தது வரப்போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த டைம் அப்படிங்கிறதுனால 18th செஞ்சுரியுடைய செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம ப்ரீ ரொமான்டிக் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எ ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் எமோஷன், நேச்சர் இதெல்லாம் நடக்க ஆரம்பித்த ஒரு டைம். ஓகேங்களா, அது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தாமஸ் கிரே, பிளேக், பர்ன்ஸ் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. நேச்சருங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளோரிஃபை பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து 18th செஞ்சுரி. அடுத்தது நம்ம வர்றது தான் ரொமான்டிக் ஏஜ்னு சொல்கிறோம். ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிறது வந்து 18th செஞ்சுரியோட கடைசி பாகத்தையும் 19th செஞ்சுரியும் இணைச்சது தான் இந்த ரொமான்டிக் ஏஜ். புரியுதுங்களா? ஸோ ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னா என்ன, பயங்கரமாக ரொமான்ஸாக எழுதுவாங்களா, ஹீரோயின் பற்றி எழுதுவாங்களா அப்படின்னா டெஃபினெட்லி நாட்.
ஓகேங்களா. இந்த போய்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ரொமான்டிக் பீரியட் போய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they just started to write about nature, இயற்கை அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி பார்த்து அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுத ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் போய்ட்ஸ், ஓகே, ரொமான்டிக் பீரியட் போய்ட்ஸ் என்ன, ரொமான்டிக் ஏஜ் போய்ட்ஸ் என்ன தான் பேசினாங்க அப்படின்னா, they started to talk about normal man's emotions and also nature, இயற்கை பற்றி, ஒரு பூவை பற்றி, ஒரு மரத்தை பற்றி, ஒரு ஜேர்னியை பற்றி, ஒரு குழந்தையை பற்றி, அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஜஸ்ட் ரோஸ் ஃப்ளவர் பற்றி, ஒரு டைகரை பற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இல்லை. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸு இல்லைன்னா காஸ்பல்ஸு இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ரொமான்டிக் ஏஜுங்கிறது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை உருவாக்குன ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா. அண்ட் இவங்க அதை தான் சொன்னாங்க. ஓகேங்களா. began to move slightly away from strictest poetic ரூல்ஸில் இருந்துட்டு, அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸு மீட்டர்ஸு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை வந்து ரீடருக்கு ஈஸியாக அவனுக்கு படிக்கிறதுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இட் கேன் பி டிஃபிகல்ட் ஃபார் மாடர்ன் ரீடருக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இருக்கும். இப்போ நீ படிச்சிங்கன்னா, இப்போ படிக்கிறவங்களுக்கு இட் கேன் பி நியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரியான ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ரொமான்டிக் ஏஜுக்கு மோஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரைட்டர் வேர்ட்ஸ்வர்த். ஓகே, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ரொமான்டிக் ஏஜ்னா வேர்ட்ஸ்வர்த், அவருடைய டாஃப்டில்ஸ் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் மோர் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக், எஸ்டி கால்ட்ரிட்ஜ், பிபி ஷெல்லி, பைரன், ஜான் கீட்ஸ். ஓகே, இவங்களாம் வந்து ப்ரிடாமினன்ட் ரைட்டர்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ். ஓகே, வேர்ட்ஸ்வர்த், கால்ட்ரிட்ஜ் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெல்லி, கீட்ஸ் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஞாபகம். இவங்களுடைய போயம்ஸ் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் டாமினண்ட்டாக இருக்குது இன்னைக்கு நாள் வரைக்கும். ஒரு சிலபஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறதுலையோ இல்லை லிட்ரேச்சருக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கூட சொல்லுவாங்க இல்லையா. ஷெல்லியை பற்றியெல்லாம் ஈவன் தமிழ் படிக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் தான் ஃபேமஸாக இருந்தாங்க. புரியுதுங்களா. அண்ட் திஸ் இஸ் அபவுட் ரொமான்டிக் ஏஜ்ப்பா. அடுத்தது நம்ம வர்றது விக்டோரியன் ஏஜ். விக்டோரியன் ஏஜ் இஸ் நத்திங் பட் 19th 20th சென்ச்சுரியினுடைய இதில் பாதி அதில் பாதி எல்லாமே அப்படி வரும். ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னா, விக்டோரியன் குயின் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம் இது. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாச்சு இந்த டைமில். என்னதனால இல்லை ஏன் அப்போ எது அதை உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விக்டோரியன் குயின்கிறவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. 19th சென்ச்சுரியில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸு இப்போ எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு, இல்லை டார்வின் வந்து ஹியூமன் எவல்யூஷனை கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 19th சென்ச்சுரியில் தான் உருவாச்சு. ஸோ பீப்புள் கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் நடந்ததால் கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. மனுஷன் வந்து மங்கியிலேருந்து வந்தான் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து மனுஷன்கிட்ட அப்போ காட்னு ஒன்று இல்லையா, அப்போ பேரடைஸ் லாஸ்ட்டில் படித்ததெல்லாம் பொய்யா, ஹியூமன் வந்து இப்படி வந்தான்னு அவங்க சொன்னாங்களே, ஆடம் ஈவ் இப்படி வந்தாங்கன்னு சொன்னாங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யா, மங்கிலேருந்து தான் வந்தானா இவன். இந்த மாதிரி பீப்புள் ஸ்டார்டட் டு திங்க் அபவுட் மெனி மோர் திங்ஸ். ஓகே, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தீம்ஸ் ஆஃப் த poetry, தீம்ஸ் ஆஃப் த லிட்ரேச்சர் ஆல்சோ சேஞ்ச்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன், ப்ரௌனிங் இவங்க 2 பேர் தான் இந்த டைமுடைய டாமினன்ட் ரைட்டர்ஸ். நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. விக்டோரியன் ஏஜ் அப்படின்னாவே டெனிசனு, ப்ரௌனிங்கு. புரியுதுங்களா. ப்ரௌனிங் பற்றி நம்ம இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் உருவாக்குனார். ஓகேங்களா. ட்ராமாட்டிக் மோனோலாக்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ட்ராமாட்டிக் மோனோலாக்னா இஸ் நத்திங் பட் ட்ராமா மாதிரி ஒரு போயமை கொண்டு போகிறது. மை லாஸ்ட் டச்சஸ்னு அவருடைய ஒர்க் ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு போயமை ஒரு கதை மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. ஒரு கதையில் ஒரு கதை சொன்னோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போயமையே எடுத்துகிட்டு போகிறது. கொஞ்சம் பெரிய போயமாக எழுதிருப்பாங்க. அது வந்து மோனோலாகாக வச்சுருப்பாங்க. மோனோலாக்னா என்னென்னா, டயலாக்னா 2 பேர் பேசிப்பாங்களா. மோனோலாக்னா வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த கதையை நரேஷன் மாதிரி சொல்லிகிட்டே போவாங்க. இங்கே இது நடந்தது, இவங்க இதை வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க நரேட் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்தை, அந்த போய்ட்ரியை கொண்டு போவாங்க. புரியுதா. இதுதான் ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்கிறது. இந்த டெக்னிக்கை போயமில் கொண்டு வந்து யூஸ் பண்ணது நம்மளுடைய ராபர்ட் ப்ரௌனிங் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அதுக்கு மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருப்பார். ஓகேங்களா.
ஓகேப்பா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். இது யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரௌனிங்கினுடைய ஒய்ஃபு. இவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் ரைட்டராக, சிக்னிஃபிகண்ட் ப்ராமினன்ட் இங்கிலீஷ் போயட்டாக, அதாவது ஃபீமேல் போயட்டாக உருவான ஒரு டைம். ஓகேங்களா, இவங்க தான் உருவானாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து மேத்யூ ஆர்னால்டு, ஜிஎம் ஹோக்கின்ஸு, இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஓகேங்களா, இந்த டைமுடைய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ராஃபலைட் அப்படின்னு ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணாங்க, இந்த டைமுக்கு மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இன்வால்வ் ஆச்சு. இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேப்ரியல் ரோசட்டி அண்ட் கிறிஸ்டியானா ரோசட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சிஸ்டர் காம்போ ஒன்று. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதுவாங்க, த ரோசட்டி பிரதர்ஸ். ஓகேங்களா, அண்ட் இந்த ரைட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரியலிசம், அந்த ரியலாக நடக்கிற விஷயங்களை அவங்களுடைய பொயட்ரிஸில் யூஸ் பண்ணி எழுதுனாங்க. ஓகேங்களா, அண்ட் பெயிண்டிங்ஸ் அப்படி அந்த ரோசட்டி பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ரெஃபலைட்டுங்கிற ஒரு பெயிண்டிங் குரூப்பை பற்றி அந்த பெயிண்டிங்ஸ் அனலைஸ் பண்ணி போயம்ஸ் எழுதுனாங்க. புரியுதுங்களா, இந்த ஒரு விஷயம் இந்த டைமில் நடந்தது. அண்ட் காமிக் வேர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமும் நடந்தது. ஓகேங்களா, எப்படி ட்ராமாட்டிக் மோனோலாக் சொன்னமோ அந்த காமிக் வேர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. இது வந்து விக்டோரியன் பீரியடில் வந்த ஒரு விஷயம். ஓகேங்களா, மேகசைன்ஸ், பஞ்ச்னு ஒரு மேகசைன், அதெல்லாம் வந்து இந்த காமிக் வேர்ஸஸை கொண்டு வந்துச்சு. ஓகேங்களா, அதாவது வேர்ஸ், காமிக் வேர்ஸ்னால் என்ன, ப்ரோஸ், போயம் இல்லாமல், அதாவது ப்ரோஸ்னா கட்டுரையா, அதுக்கு ஆப்போசிட் தான் வேர்ஸ்னால் போயமில் காமெடியை கொண்டு வந்து கொடுக்குறது, அதான் காமிக் வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா, இதெல்லாம் நடந்துச்சு இந்த டைமில். அண்ட் அதுக்கப்புறம் வந்த சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, 2 விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு ஒன்று நடந்தது இந்த விக்டோரியன் பீரியடில். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சு. ஓகேங்களா, அண்ட் என்ன சொல்கிறது, நிறைய மாற்றங்கள் நடந்தது, டெக்னாலஜி எல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு. ஓகே, ஸோ அது ஓரியன்டாக ரைட்டர்ஸினுடைய ரைட்டிங்கும் மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தீம்ஸு, வே ஆஃப் ரைட்டிங்கு எல்லாமே மாறுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு ரூடியார்ட் கிப்ளிங்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா, இவருடைய ப்ராமினன்ஸ் இன் ரைட்டிங் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குவைட் எசென்ஷியல் விக்டோரியன் இங்கிலீஷ் ஜென்டில்மேனாக இவர் நம்ம சொல்லலாம். இவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேமஸான போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப்னு ஒரு போயம். ஓகே, இன்றைக்கி வரைக்கும் அது ஃபேமஸான போயம். இஃப்ன்ட்டே போட்டுப்பார். இப்படி இது நடந்ததுன்னா என்ன இருக்கும், இப்படி இது நடந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டுக்கிட்டே வர மாதிரி ஒரு போயம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாம் ஃப்ளரிஷ் ஆனாங்க. ஓகேங்களா, அண்ட் இன்னும் 2 ஃபேமஸான ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WB ஈஸ்ட் அண்ட் தாமஸ் ஹார்டி. இவங்கெல்லாம் வந்து விக்டோரியன் ரைட்டர்ஸினுடைய ஃபேமஸ். ஹார்டியெல்லாம் வந்துட்டு நாவலுக்கு ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்ட் வந்து ஒரு அதாவது போஸ்ட் வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் வந்த ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து அவருடைய ரைட்டிங்கில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை எழுதியிருப்பார். கடவுள் வந்து இல்லாமல் போயிட்டாரா, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவர் பேசியிருப்பார். ஓகேங்களா, அண்ட் ஹார்டி வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, நார்மல் மேன் பற்றி அதிகமாக எழுதுகிற ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம மென்ஷன் பண்ணலாம். புரியுதுங்களா, அண்ட் அடுத்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்னிசம், 20th century அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதில் வந்து பொயட்டிக் ஸ்டைலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறுச்சு. இன்றைக்கி இருக்கிற பொயட்டிக் ஸ்டைலை சொல்லலாங்க. ஓகேங்களா, அண்ட் மாடர்னிசம் வாஸ் அ சைல்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் வந்தது தான் இது. ஸோ அதனால் என்ன அங்கே நடந்துச்சோ, அங்கே இருந்த பிரச்சனைகள், அங்கே இருந்த ப்ராப்ளம்ஸ், அதை மட்டுமே பேசுகிற ஒரு விஷயமா நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் நிறைய பேர், வார் போயட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்படி மாடர்ன் பீரியட்னாவே நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 போயட்ஸ் வந்து டிஎஸ் எலியட், எஸ்ரா பாண்ட். ஓகேங்களா, இவங்க வந்து அமெரிக்கன் பர்த்தாக இருந்தாலும் இங்கிலாண்டில் வந்து செட்டில் ஆனவங்க. டிஎஸ் எலியட்டோடைய வேஸ்ட்லேண்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேஸ்ட்லேண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 20th century அப்படிங்கிறது சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. அதாவது கடவுள் மேலே இந்த நம்பிக்கையே போயிடுச்சு. மனுஷன் வந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன்லாம் எங்கே போய் முடிய போகிறானோ தெரியல. கடவுளை அடையிறது எப்படி, அப்போ தான் நீங்களாம் உருப்பிடுவீங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. வேஸ்ட் லேண்டுனாவே அதான் இல்லையா, இந்த கடவுள் கொடுத்த இந்த அழகான வேர்ல்டு வந்து வேஸ்ட் லேண்ட் மாதிரி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 டிவிஷனில் நம்மளுடைய இடியட் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இதுதான் இந்த டைமுடைய மேஜர் தீமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா,
அண்ட் நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் இந்த ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இந்த டைமில் அப்படின்னா டிஎஸ் எலியட்டு, அவருடைய வேஸ்ட்லேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்ச்சுரல் டிகேவை பேசுகிற ஒரு போயம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எம்டினஸை பேசுகிற ஒரு போயம். அடுத்து எஸ்ரா பாண்டு, இவர் வந்து லீடர் ஆஃப் இமேஜிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவருடைய ஃபேமஸ் போயம் வந்துட்டு லஸ்ட்ரா அப்படிங்கிற போயம். ஓகே, இமேஜிசம் அப்படிங்கிறத காட்டினாங்க, அதாவது நம்மளோட இமேஜினேஷனை தூண்டி விடுற மாதிரி எழுதுறது. வேலசி ஸ்டீவன்ஸு, இவர் வந்து இவருடைய போயமான எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீமை ஞாபகம் வச்சுக்கோங்க, இமேஜினேஷன் அண்ட் ரியாலிட்டி இன் போயம்ஸை காட்டுற ஒரு ரைட்டர். வில்லியம் கார்லஸ் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் போயட்டனுடைய ஒர்க்கு தான் த ரெட் வெல் பேரோ அப்படிங்கிற போயம்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் எழுத ஆரம்பித்தாங்க ரைட்டர்ஸ் அண்ட் எவ்ரிடே விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. அண்ட் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு தெரியாத நம்ம ஆளுங்களே இருக்க மாட்டோம் இல்லைங்களா. அவர் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிற மாதிரி எழுதுகிற ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோட் நாட் டேக்கன், அதெல்லாம் 2 ரோட் பிரியும், அதில் எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கிற ஒரு மனுஷனுடைய லைஃப் இல்லையா. இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிற ஒரு ரைட்டர் தான் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். இந்த மாதிரி இவருடைய ஃபேமஸ் போயம்ஸ் நிறைய இருக்குது இல்லையா நமக்கு. அண்ட் டெபிக்டட் நியூ இங்கிலாண்டை காட்டின ஒரு ரைட்டர் அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் இருக்கிறது தான் போஸ்ட் மாடர்ன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. போஸ்ட் மாடர்ன் அப்படின்னா மாடர்ன் டைமையும் தாண்டி ஆஃப்டர் மாடர்ன் டைம் வாட் ஹேப்பன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் ஆஃப் மீனிங்லெஸ்னஸ், லேக் ஆஃப் ரியாலிட்டி, இதெல்லாம் பேசுகிறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஆஃபன் தீம்ஸ் இன்க்ளூட் ரெஸ்ட்லெஸ்னஸ், ஓகே, ஃப்ரீ ஃபார்மேட், அதே மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த போஸ்ட் மாடர்ன். நம்ம தமிழ் போயம்ஸ் மாதிரி தான்ப்பா, தமிழ் போயம்ஸ் மாதிரி தான். இப்போது அனிருத் எழுதுகிற பாடல்களில் வந்து ஏதாவது லிரிக்கல் சென்ஸ் இருக்குதா, இல்லை வந்து மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் இருந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பாட்டையும் நம்ம ரசிக்கிறோம் இல்லையா. ஊதுங்கடா சங்கு அப்படின்னாலும் அது பாட்டு தான் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீ ஃபார்மேட்டில் எழுதி என்ன கேட்குறவனுக்கு இல்லை பாடுறவனுக்கு இல்லை அதை ரசிக்கிறவனுக்கு பிடிக்குது, நான் எழுதுனேன், அவ்வளோதான். ஓகேங்களா. திஸ் இஸ் த ரூல் போஸ்ட் மாடர்ன் லைன்ஸ். ஓகே, லைன் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, எந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகேங்களா. அவங்களுடைய பர்பஸ் என்னவோ அதுக்காக அவங்க போயம் எழுதிக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு போயம்ஸ் தான் ஈவன் இங்கிலாண்ட்லேயும் இன்றைக்கி டைமுக்கு இருக்குது. ஓகேங்களா. எக்ஸிஸ்டென்ஷியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், இதெல்லாம் பேசுகிறாங்க இவங்க. ஓகேங்களா. இதுக்கு முக்கியமான 5 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா ரேண்டம்னஸ்ஸாக இருக்கும், ஓகேவா, அண்ட் பிளேஃபுல்னஸ்ஸாக இருக்கும் அந்த வார்த்தைகள் இல்லை டெக்னிக்ஸ் இல்லை அதனுடைய தீம்ஸ் எல்லாமே. ஓகே, ஃப்ராக்மெண்டடாக இருக்கும். ஓகேங்களா. குட்டி குட்டியாக சின்னதாக இப்படி தான் இருக்கணும். கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு எழுதுறது. அண்ட் ஒரு ஸ்டான்ஸானா 5 லைன், அடுத்த ஸ்டான்ஸானா 5 லைன் தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அடுத்த ஸ்டான்ஸால் நான் 3 லைன்ஸ் கூட போட்டுக்குவேன், அந்த மாதிரி பிரிச்சுக்கிறது. ஓகேங்களா. அண்ட் மெட்டா ஃபிங்க்ஷன். ஓகே, அண்ட் என்ன சொல்லுது, அந்த ரீடருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணால் ஃபிக்ஷனெல்லாம் மாற்றி எழுதிக்கிறது. ஓகேங்களா. இன்டர்டெக்சுவாலிட்டி, பேட்சிங், கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி பேட்சப் பண்ணிக்கிறது, அதை இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 5 ஃபீச்சர்ஸோட தான் ஒரு போஸ்ட் மாடர்ன் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. அதுக்கான முக்கியமான ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஷ்பெரி, ஜான் பர்த், WS மெர்வின், ஆனா கார்சன், லின் ஹெஞ்சின், இவங்களாம் வந்து ஃபேமஸ் ரைட்டர்ஸு. செல்ஃப் போர்ட்ரேட் இன் கான்வெக்ஸ் மிரர், இதெல்லாம் வந்து அவங்களுடைய போயம்ஸ். ஓகேங்களா. அண்ட் ஜான் ஆஷ்பெரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் மாடர்ன் ரைட்டர் அப்படின்னாவே. ஓகேங்களா. அண்ட் ஜான் பாத்தும் ஆஷ்பெரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் ஆனா கார்சன், லினி ஹெஞ்சன், WS மெர்வின் அண்ட் NCD சுவா, இவங்கெல்லாம் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற போஸ்ட் மாடர்ன் போயட்ஸ். ஓகே, இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயட்ரி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எழுதுவாங்க. ஓகேங்களா. இனோவேட்டிவ் ஃபார்ம்ஸில் எழுதுகிறேன் அப்படின்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. லாங்குவேஜ் போயட்ரியினுடைய ஒரு முக்கியமான ஆளாக லிங் ஹெஞ்சனையை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி மெர்வின் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பஞ்சுவேஷனோ கமாவோ எதுவுமே இல்லாத நம்மளை ஒரு போயம் எழுதி நம்மளை புரிய வைக்கிற மாதிரி எழுதிடுவார். ஓகேங்களா. அண்டு இந்த எனுசிடிசோஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கொலோனியல் ஐடென்டிட்டியை நமக்கு காட்டுறதுக்காக புது டெக்னிக் வச்சு எழுதின ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா. இதுதான்ப்பா நமக்கு அந்த என்ன சொல்லுது ஃபாலோ அப் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னுடைய போய்ட்ரி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இன் ஷார்ட் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னா 450 to 1666. ஓகே, ஓரல் ட்ரெடிஷன், அலிட்டரேஷன், எபிக் டெல்ஸ்லாம் இருந்து பியோவுல்ஃப் இதனுடைய ஃபேமஸ் ஒர்க்கு. அண்ட் மிடில் இங்கிலீஷ் அப்படின்னா
1666லேருந்து 1500 வரைக்கும் ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஷிஃப்ட் டு ரித்தம்லேருந்து ரைமுக்கு மாறினாங்க எல்லாரும். ஓகேங்களா, சாசர்னுடைய முக்கியமான ஒர்க் இருந்தது. அண்ட் ரெனசான்ஸ் அப்படிங்கிறது 14th-லேருந்து 17th century வரைக்கும் ரிவைவல் ஆஃப் கிளாசிக்ஸை வந்து ரிவைவ் பண்ணாங்க. ஓகேங்களா, கிளாசிக்ஸ்லேருந்து மாறி வந்தாங்க. ஓகேங்களா, ஃப்ளரிஷிங் லிரிக் பொயட்ரி அப்படிங்கிறத முக்கியத்துவமாக காட்டினாங்க. பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேங்களா, கிறிஸ்டோபர் மார்லோ மாதிரியான ஆளுங்க. அண்ட் ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ், ஸ்பென்சருடைய எபிக்ஸ்லாம் இந்த டைமில் ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் மெட்டஃபிசிக்கல் பொயட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைமாக இந்த டைம் இருந்துச்சு. 17th century அப்படிங்கிறதுல உருவான விஷயம் மெட்டஃபிசிக்கல் பொயட்ரி. அடுத்தது அகஸ்டன் ஏஜுங்கிறது 18th century-ல. இதில் வந்து ஆர்டர், ரீசன், சட்டையர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டினாங்க. போப் ட்ரைடன்லாம் ஃபேமஸ் ரைட்டர்ஸ். அண்ட் ரொமான்டிசிசம் தான் லேட் 18th 19th century. ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் ரீசன் பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. நேச்சர், எமோஷன்ஸை என்ன சொல்லுது இன்க்ளூட் பண்ணாங்க. வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி தான் மேஜர் ரைட்டர்ஸ். அடுத்து விக்டோரியன் எரா அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்பிளே ஆஃப் ஃபெய்த்து, டவுட்டு, சோஷியல் இஷ்யூஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டெனிசன், ப்ரௌனிங், ஆர்னால் வந்து மேஜர் ரைட்டர்ஸ். ஓகே, மாடர்னிசம்ங்கிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன், கொஷனிங் ட்ரெடிஷன். ஓகே, அண்ட் எலியட் ஈட்ஸ் பவுண்ட் வந்து ஃபேமஸ் ரைட்டர். போஸ்ட் மாடர்னுங்கிறது ஆஃப்டர் மாடர்னிசம். ஓகே, ரிஜெக்ஷன் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ் அதை தான் கொண்டு வந்தாங்க இவங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான்ப்பா ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் இல்லை ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் பொயட்ரிக்கு நம்ம வச்சுருந்த விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போது கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த டைப் ஆஃப் பொயட்ரினா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக. சானட் தான் 14 லைன்டு போயம். ஃப்ரீ வேர்ஸ்னால் வந்துட்டு ரைம் ஸ்கீம்ஸ் எதுவுமே மீட்டர்ஸ் இல்லாமல் எழுதுறது. அண்ட் லைம் லிரிக் அப்படின்னா ஒரு 5 line போயம் ஏஏபிபிஏ ரைம் ஸ்கீமோடு எழுதுறது. ஓகேங்களா, அது எழுதினா ஒரு டெத்தை மோன் பண்ணி எழுதுறது. ஹைக்கூனா 3 lines இல்லை 5 lines இருக்கிற ஒரு போயம். அண்ட் பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்கிறது, அன்ரைம்டாக இருக்கிற ஒரு போயம். ஓட் அப்படின்னா அட்ரெஸ்ஸிங் போயம். அண்ட் போயம் ஃபஸ்ட் லைன் இந்த அக்ரோஸ்டிக் சொன்னோம் இல்லையா, வெர்டிக்கலாக வச்சு அதை வச்சு ஒரு போயமாக எழுதுறது. ஓகே, அது ஒன்று ஒரு சென்டென்ஸ் போட்டு எழுதுறது. ஓகே, ஸோ இதுதான்ப்பா நமக்கான டெவலப்மெண்ட் ஆஃப் பொயட்ரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுடைய அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வசரம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டாப்பிக்கான எம்சிக்யூஸை நம்ம இமீடியட்டாக கொடுத்துருவோம். ஓகே, நான் இப்போவும் உங்களுக்கு வந்துட்டு எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த டாபிக் ரிலேட்டடாக. யூ ஜஸ்ட் கஸ் த ஆன்சர்ஸ் கஸ் பண்ணுங்கள், எனக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, உங்களால் டெஃபினட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இஃப் யூ கோ த்ரூ த டெக்ஸ்ட் இல்லைனா இஃப் யூ கோ த்ரூ த வீடியோ ப்ராப்பர்லி அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் போட்டுற முடியும். ஓகே, லெட் அஸ் கெட் இன்டு த கொஷின்ஸ். இப்போ கொஷின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸ் போடுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோ we can analyze the answers and discussions. Okay, let us enter into the question session pa. Question number 1, who is known as the father of English poetry? Okay, options paathukonga. William Shakespeare, Geoffrey Chaucer, John Milton, William Wordsworth. Okay, second question, which work is considered the first major allegorical poem in English? Option A, Beowulf. Option B, Percy Plowman. Option C, the Canterbury Tales. And option E, the Fairy Queen. Okay, next question number 3, which is the earliest surviving epic poem in English literature? Option A, Piers Plowman. Option B, The Wanderer. Option C, The Beowulf. Option D, The Dream of the Rood. Fourth question, the author of Piers Plowman was dash. Option A, BD. Option B, Chaucer. Option C, William Langland. Option D, Lyman. Next question number 5, which work is considered the first major allegorical poem in English? Okay, option A, Paradise Lost. Option B, Fairy Queen. And option B, Piers Plowman. And option D, Utopia. Sixth question, who among the following was not a metaphysical poet? Option A, John Donne. Option B, Andrew Marvell. Option C, George Herbert. And option D, John Milton. Question number 7, option A comparison of unlike things using like or as is called dash. Option A, metaphor. Option B, personification. Option C, simile. And option D, onomatopoeia.
And the next, 8th question. The dramatic monologue was a popular form in Victorian poetry masterfully used by dash. Option A, Christiana Rossetti. Option B, Alfred Lord Tennyson. Option C, Robert Browning. And option D is Gerard Manley Hopkins. And 9th question. The 18th century English literature, known for its imitation of Roman classics, is often called the dash. Option A, Romantic Age. Option B, Augustan Age. Option C, Victorian Age. And option D is Modern Age. Next, 10th question. Which poet is famous for his satirical mock epic, The Rape of the Lock? Option A, Jonathan Swift. Option B, Alexander Pope. And option C is John Dryden. And option D is Samuel Johnson. Okay. So these are all the MCQs followed by the development of English poetry அப்படிங்கிற டாபிக் பின்னாடி இருக்கிறது. ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் பா. அண்ட் திஸ் இஸ் ஹவு நம்மளுடைய அகாடமி உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ், இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் திஸ் டாபிக், ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு அப்படின்னா you can just have the content material for this topic. இல்லைனா நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கிக்கிட்டீங்க, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அகாடமி எல்லா இடத்துலையும் ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் an example of our academy, and I hope all of you will answer for these questions in our comment section. Thank you so much for watching the video, and all the best to all of you for the examination point of view. Thank you so much for watching the video. Thank you, Pa.